சங்கீதம் 67. சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். தேவனால் ஒருத்தங்க நடத்தப்படும் போது வேதம் சொல்லுகிறது, பூமி தன் பலனை தருமா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேடி போய் அவரை கண்டடைந்தவர்கள் அல்ல, அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஆமென். ஓ அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவர். நன்றியம்மா. அதிசயமாய் நடத்துகிறார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். பாடுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதிசயமாய் அதிசயமாய் நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி என்னை காத்து கொண்டீர். கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இம்மானசம் நீ காட்டிக்க இதில் ஒன்றுமில்லை. உம் அன்பு கீழே இல்லையே. இம்மானசம் இதில் ஒன்றுமில்லையே. ஆமென். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆமென்.
தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தே. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையாய் உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி இம்மானேசம் நீ காண்பிக்க மண்ணு கீழையில்லையே. இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு விஷயம் கூட தீங்கொன்றும் அணுகாமல் தீங்கொன்றும் அணுகாமல் நன்றியப்பா. திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர், என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையாய் என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. ஆமென். இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் நடத்தி வந்தவரே, ஹல்லேலூயா. நன்றி. Gloria Tanarama Shekara. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதிசயமாய் இதுவரையில், அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம். எத்தனை முறை தீங்கொன் இந்த தீபம் மங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னையா உண்மையா glory என்னையா உண்மையா என் விளக்கை ஏற்றினீர் ஆண்டவரே. இம்மானேசம், இம்மானேசம். ஓ என்னில் ஒன்றுமே இல்லப்பா. ஹல்லேலூயா. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமே இல்லை. இந்த உணர்வு எப்போதுமே இருக்கணும். இந்த பூமியில எதிர்பார்ப்பு இல்லாம நேசிக்க ஒருத்தர் கூட கிடையாது.
ஹல்லேலூயா. என்னதான் ஒருத்தங்க நேசத்தை வைத்தேன்னு சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவருடைய அன்புக்கு அன்பே பெரியது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்புதான் பெருசு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு இன்னதென்பதை நாம் இயேசுவின் மூலமாய் தான் அறிந்திருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அன்பு! ஆண்டவருடைய அன்புக்கு இணையே கிடையாது. ஓசியா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றா. திடீர்னு கார்லாம் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சில வண்டி எல்லாம் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஓடாது. ஆனால் வழியில் நிற்கும் போது அந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வண்டி அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்னொரு வெஹிக்கிளுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு வெஹிக்கிள் அங்கே வரும். அங்கே வந்து ஒரு கயிறு போடுவாங்க. எதுக்கு கயிறு போடுவாங்க? நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நான் அந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்றதுக்கா? இல்லை, அதை ஓடாமல் ஜாம் ஆகி நிற்கும்ல, அந்த காரை கட்டுறதுக்கு. அந்த காரை கட்டி கடல்ல தூக்கி போடுறதுக்கா? இல்லை, அந்த இன்ஜின் ஸ்டாப் ஆயிட்டு வழியில். ஆனால் இந்த காரோட இன்ஜின் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ வண்டி மூவ் ஆகுது. என்னப்பா இன்ஜின் கேடாச்சுன்னு சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெண்டில் பாருங்கள், இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்டில் அந்த வண்டி போகுது, இந்த வண்டி எப்படி மூவ் ஆகுச்சு? கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கயிறு இருக்கும். இப்படி தான் பல இடத்துல நம்ம பிரேக் டவுன் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆகி இருந்தோம். அப்பொழுது அவர் அந்த அன்பின் கயிற்றால, அதனாலதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உற்று பார்த்தால் தெரியும், ஒரு கயிறு. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், வணையணும். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். இந்த குயவன் செய்தது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தாழ்த்துகிறே உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை நடத்திடுமே. தாழ்த்துகிறே ஓம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை நடத்திடுமே. தாழ்த்துகிறே உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை. இஸ்ரவேல் ஜனங்கள் தூரத்திலே நின்று சொன்னாங்க, நாங்க பக்கத்துல வரல, மோசே போயிட்டு வாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதி வழியிலே விட்டு செல்ல மனிதர் அல்ல. தேவனுடைய சித்தம். பொதுவாகவே பெரும்பாலானோர் தேவனிடத்தில் வருவது தங்கள் விருப்பம் நிறைவேற. சுருக்கம் சில பேர் தான் அவர் சித்தம் நிறைவேற வருகிறார்கள். நம்ம பிரேயருக்கெல்லாம் அட்டன் பண்ணா அது நடக்கும் இது நடக்கும். என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா, பர்சனலா கேட்டா, இப்போ இந்த இது சொன்னதுனால எல்லாரும் சொல்லுவோம் அவர் சித்தம் நிறைவேறணும்னு. ஆனா தனிப்பட்ட முறையில கேட்டா நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறதான் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் வாரு வந்து என் மகள் மேல கையை வையும், விருப்பம் நிறைவேறணும். இயேசுவினிடத்துல வந்து ஒரே ஒருவன் தான் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். மீதி எல்லாருமே தங்கள் விருப்பத்தை தான் கேட்டார்கள். ஒரே ஒருவன் தான். யாரு கேட்டா? அப்படி ஒரு குஷ்டரோகி. உண்மையிலே அவன் தான் கேட்கணும், என்னை எப்படியாவது. வேற யாருமே கேட்கல. உமக்கு சித்தமானால் நான் பார்வை அடையும்படி செய்யும், கேட்கல. உமக்கு சித்தமானால் இந்த திமிர்வாதக்காரனை எழுப்பி விடுங்க, கேட்கல. உமக்கு சித்தமானால் என் மகளை எழுப்பி விடுங்க, கேட்கல. அப்படி கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம. கேட்டு ஒருவேளை சித்தம் இல்லைன்னா ஆமென். ஆண்டவர் பாருங்கள், உங்களை குறித்த என் நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியும் அதுல தீமையே கிடையாது.
தீமையே இல்லாத இடத்திலிருந்து தீமையே இல்லாத ஒருவர் எனக்கான திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அது என் வாழ்க்கையில நடந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்த்துகிறே உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை ஓ தாழ்த்துகிறே உம் பாதத்தில். ஆமென். குயவன் கையில் களிமண்ணை போல உந்தன் கையில் என்னை தந்து விட்டேன். குயவன் கையில் உந்தன் கையில் என்னை தந்து விட்டேன். உமக்காக வனைந்திடுமே. தாழ்த்துகிறே உம் பாதத்தில், உம் இஷ்டம். ஆமென். தாழ்த்துகிறே உம் இஷ்டம் போல. ஆமென். வழி மாறி சென்றேன், என் நீர் வார்த்தையால் தேற்றி வாழ வைத்தீர். வழி மாறி சென்றேன், வார்த்தையால் தேற்றி வாழ வைத்தீர். வாஞ்சித்து கதறுகின்றேன். தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல். ஆமென். தாழ்த்துகிறேன் உம் இஷ்டம். ஆமென். இப்ப ஆண்டவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து அப்படி இருக்கும்போது, ஆண்டவரே என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி சொல்றாருன்னு வைங்களேன். என் சித்தப்படி நான் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, அப்படி ஆண்டவரே உங்க சித்தப்படி தான் நடத்துறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். அப்படி எத்தனை பேர் சொல்லுவோம்? இப்படி ஆண்டவரை எப்படி போன வாரம் என் லைஃப்ல நடந்தது, போன மாசம் என் லைஃப்ல நடந்து சொல்லும் போது, ஆண்டவர் இப்படி புக்கை இங்க பாரு, இந்த பேஜ்ல பாரு இப்படி எழுதியிருக்கிறேன். ரைட்டு, அதான் இப்படி நடக்குது. ஆமென். சிலர் இப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் நான் ஒரு புக்கு வச்சிருக்கிறேன், இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ இது ஆமென். நீ எப்போ எழுதுனேன்னு கேட்பார். அது ஆண்டவரை நான் டிசம்பர் 25 எழுதினேன், ஜனவரி 1 எழுதினேன். நான் எப்போ எழுதினேன் சொல்லவா? உலக தோற்றத்துக்கு முன்னே எழுதி வச்சிருக்கேன். என் வாழ்க்கையிலே அவர் சித்தம் தான் நடக்குது. தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில், உம் இஷ்டம். ஆண்டவரே, அப்போ உங்க பேஜ்ல எனக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கா? இருக்கு. வெயிட்டிங் பீரியட் இருக்கு, டெஸ்டிங் பீரியட் இருக்கு. நீ எது வேண்டான்னு சொன்னி அதெல்லாம் இருக்குப்பா. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆகிட்டு தேவன் அதை நல்லது என்று கண்டார். ஆண்டவரே, என் லைஃப்ல அப்ப சித்தம் தான் நடக்குதா? எஸ். யாக்கோவின் வாழ்க்கையில உளையான, அதாவது ஊளையிடுதல் உள்ள இடம், பாழான நிலம் கண்டுபிடித்து நடத்தினார், உணர்த்தினார். திடீர்னு கூட்ட கலைக்கிறார். கூடாரவாசி, யாக்கோபுக்கு பெயரே கூடாரவாசி. அந்த கூட்ட அப்படி கலைக்கிறார் பாருங்க. அந்த கூட்ட கலைக்கிறது போல இருக்கிற பெயின். நேற்று வரை பார்த்த கூடாரத்தை இனி பார்க்க முடியாது. சிலர் வீடெல்லாம் ஷிஃப்ட் ஆகும் போது சிலருக்கு பெயினா இருக்கும்ல, இனி இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது. சிலர் ஊரு ஷிஃப்ட் ஆவாங்க, இனி இங்க இருக்க முடியாது. இந்த கூடாரம் கலைக்கிறது. கர்த்தர் கலைக்கிறார்.
கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தும். இதை கலைக்கலைன்னா அதை பார்க்க முடியாது. சிலதை பார்க்க வைக்கிறதுக்காகவே கலைக்கிறார். நம்ம பார்த்ததை நம்ம கண்ணு முன்னாடியே கலைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நாம பார்க்காததை நாம பார்க்க வேண்டும் என்பதற்காக. இதுவும் அவருடைய செயல்களில் ஒன்று. அதாவது அந்த குஞ்சுகளை அந்த கூட்டை கட்டி அதனுடைய இறகுகளுக்கு தான் பெட்டு. கழுகு குஞ்சினுடைய பெட்டு, கழுகுனுடைய இறகு. அது என்ன செய்யும்னா அந்த இறகு தான் முதல்ல எடுக்குமா. ஏன் அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்கல்ல, இனி இதுல என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுங்கிற உணர்வு அந்த குஞ்சுகளுக்கு கழுகு கொடுக்கும் போதுதான் அடுத்த டெசிஷன் எடுக்க அதுக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 3 இருக்கு, நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா தான் இருக்கிறோம். டெசிஷன் எடுக்க தெரியாது. இயேசு குழந்தையா இருந்த போது இயேசு எழுந்து ஏரோதுக்கு தப்பி நாசரேத்துக்கு போகவில்லை, இயேசுவை தூக்கிட்டு தான் போறாங்க. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. நம்ம குழந்தையா இருக்கிறது வரைக்கும் நமக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது. எந்த குழந்தையாவது 3 மாசத்துல பெற்றோர்கிட்ட சொல்லுமா, மம்மி நாளைக்கு தடுப்பூசி போடுற டேட்? தெரியாது. அதுக்கு போட்ட அள மட்டும்தான் தெரியும். நிறைய தீர்மானம் எடுக்க தெரியலன்னா புரிந்து கொள்ளுங்கள், நான் குழந்தையா இருக்கிறேன். அதனாலதான் அவர் என்கிட்ட கேட்காம என்ன செய்கிறது தெரியுமா, கூட்ட கலைக்கிறார். ஆண்டவர், நான் பார்த்ததை இனி பார்க்க முடியாம போயிட்டே ஆண்டவரே, நீ பார்த்ததை இனி பார்க்க முடியாம போயிட்டு, ஆனா நீ பார்க்காததை இனி பார்க்க போகிறாய். ஆமே. சிலதெல்லாம் கலைச்சிட்டார் ஆண்டவர், இன்னொன்னு கட்டி வச்சுட்டு தான் கலைக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ரிவருடைய மறுபக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டப்பட்டு வருகிறது. அதனுடைய இக்கரையில் அந்த வீட்டு யாருக்காக கட்டப்பட்டு வருதோ அவங்க ஒரு குடிசை வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில வீடுகள் 6 மாதத்தில் கட்டி எழுப்பப்படும், சில வீடுகள் 1 வருடம், சில வீடுகள் 2 வருடம். இங்கே இருந்து அவங்க பார்வையெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா, அங்க இருக்கும். ஆமே. அது கட்டி முடியது வரை இந்த வீடு டேமேஜ் ஆயிடக்கூடாது. மழை வெயில் எல்லாம் வரும்போது இதுக்குள்ளதான் இருக்கும். கட்டி முடிந்த பிறகு இவங்க இங்கிருந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஷிஃப்ட் ஆகும்போது ஒன்று இவங்களே அதை அழிச்சிட்டு போயிடுவாங்க, வித்துட்டு போயிடுவாங்க, அல்லது வாடகைக்கு இருந்தாங்கன்னா போயிட்டு வரோம். சிலர்லாம் எப்படா இந்த வீட்டை விட்டு போலான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கும் தெரியுமா, அதை விட மேலான கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது அப்படிதான். இப்போ என்ன கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரோ இதை விட பெஸ்ட் என் முன்னாடி இருந்துட்டே இருக்கிறது, இதை விட பெஸ்ட் என் முன்னாடி இருக்கிறது, இதை இப்ப நான் இருக்கிறத விட. ஆமே. இப்போ ஆண்டவர் நல்லதான் வச்சிருக்கிறார். இதிலும் அப்படிதானே சொல்லுவார், இதிலும் மேலானதை. எல்லாரும் சொல்லுங்க, இப்ப நான் இருக்கிறத விட ஒரு பெஸ்ட் லைஃப் என் முன்னாடி வைத்திருக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகள், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகள். கர்த்தர் நல்லவர். ஒரு அர்ப்பணிப்போடு உங்க சித்தம் நடக்கட்டும். கூட்ட கட்டுறதும் அவர்தான், கலைக்கிறதும் அவர்தான், சுமக்கிறதும் அவர்தான், நடத்துறதும் அவர்தான். கொண்டு போய் நிறுத்தி உயர்ந்த ஸ்தானத்துல என் அப்பா ரொம்ப நல்லவர், தாழ்த்துகிறேன். முடிந்தால் முழங்கால் படிட்டு உம்மாதத்தில் தாழ்த்துகிறேன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ரொம்ப காத்திருக்க வைத்தார் ஆண்டவர். ரொம்ப காத்திருக்க வைத்தார். அந்த டைம் தான் இப்படி பாட வைத்தார். எப்படி வேணாலும் செய்யுங்கப்பா, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. இந்த பாடெல்லாம் பாடும்போது எவ்வளவு அழுதிருப்பேனே தெரியாது. ராத்திரி நேரம் 12 மணி, 1 மணி, 2 மணி. குயவன் கையில் களிமண்ணை போல உங்க கையில தாரேன், உமக்காக வரைந்திடும்.
எனக்கு தெரியாது எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், தெரியாது. குழந்தைக்கு தெரியாது. போய் அட்மிஷன் போட தெரியாது. குழந்தைக்கு எந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணணும் தெரியாது. அதாவது குழந்தைக்கு தெரியாத வரைக்கும் பெற்றோர் அவங்களுக்கு பெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை தெரிஞ்சு சிலது செய்யும் பாருங்க, அதுதான் நிறைய லைஃப்ல ஒஸ்ட் ஆகும். நமக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பெஸ்ட். ஆமா, நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். இல்ல, என் வாழ்க்கையில் எப்போதுமே குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர்களை நடத்தும். அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை நடத்திடுமே. தாழ்த்துகிறேன் உம் இஷ்டம் போல் என்னை, மறுபடியும் சொல்லுவோமா? தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில், உம் இஷ்டம். உங்க இஷ்டம். அடுத்து என்ன? நீங்க நடத்துங்கப்பா. தாழ்த்துகிறேன் உங்க இஷ்டம். அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி, குயவன் கையில் உந்தன் கையில் என்னை தந்து விட்டேன். குயவன் கையில் களிமண்ணை போல உந்தன் கையில் என்னை தந்து விட்டேன். உமக்காக வனை தேடுமே. தாழ்த்துகிறேன் அப்பா உம் இஷ்டம் போலை. ஆமென். தாழ்த்துகிறேன் உம் இஷ்டம் போலை. வழி மாறி சென்றேன், வழி மாறி சென்றேன், வழிதுவே என்று வார்த்தையால் தேற்றி வாழ வைத்தீர். வழி மாறி சென்றேன், வார்த்தையால் தேற்றி வாழ வைத்தீர். வாஞ்சித்து கதறுகின்றேன், தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில், உம் இஷ்டம் போல் என்னை. ஆமென். தாழ்த்துகிறேன் உம் இஷ்டம் போல் என்னை. தாழ்த்துகிறேன். கைகளை விரித்து தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில். அப்பா நடத்திடுமே. தாழ்த்துகிறேன் உம் இஷ்டம் போல். குயவனே சொல்லி பாடுவோமா? குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை, மண்ணான என்னை அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க. குயவனுக்கு முன்னாடி மண் இருக்கிறது போல வழியிலே கிடந்த, வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே. பல முறை கெட்டு போன பின்னும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த, உம் கரத்தால் என்னை உதராமல். நம்பிக்கையோடு எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே ஓ குயவனே என் இயேசுவே, மண்ணானே உருவாக்குவே. உம்
கரத்தால் என்னை மீதியிடப்பட்ட மகத்தான சித்தம் வைத்தே புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தே உடமிடப்பட்ட உங்க பெரிதான திட்டம் வைத்தீங்க ஆண்டவரே. நம்பிக்கையோடு சொல்லுவோம், எனக்கு நம்பிக்கை உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே என் இயேசுவே மன்னாரை உருவாக்குவே மன்னாரை. அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. உங்க கரத்தா விட்டு கொடுங்க. குயவனே அப்படியே அப்பாவை பார்த்து, அப்பா உங்க சித்தம் போல என்ன உருவாக்குங்கப்பா, உங்க இஷ்டம் போல உருவாக்குங்கப்பா. நீங்க திட்டம் வைத்திருக்கிறீங்க, என் முன்னாடி பெஸ்ட் வச்சிருக்கிறீங்கப்பா. அதுல என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில, என் தலைமுறைகள் வாழ்க்கையில நடப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. உங்க சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்குவீராக. என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே தருகிறேன். குயவன் கையில களிமண்ணை போல உங்க கையில நான் தருகிறேன். நீங்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு முன்னாக நீங்க வச்சிருக்கிறீங்க. உருவாக்கும் ஆண்டவரே, நீங்க உருவாக்குவீராக. நீர் உருவாக்குவீராக. Thank you Holy Spirit, thank you Jesus. உருவாக்கும் தெய்வம் நீரல்லவா, உருவாக்கும் தெய்வம் நீரல்லவா. ஆமென். உம் கரத்தால் என்னை உருவாக்குமே மண்ணான என்னை. உம் கரத்தால் ஓம் சித்தம் போல் உம் விருப்பம். சொல்லுமா, தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில் தாழ்த்துகிறேன். உம் இஷ்டம் போல் என்னை நடத்திடுவே தாழ்த்துகிறேன். உம் இஷ்டம் போல் என்னை தாழ்த்துகிறேன். அப்பா நல்ல தகப்பன் நீரல்லவா, நல்ல ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் உம் பாதத்தில். உம் சித்தம் என்னை நடத்திடுவேன். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, உங்க சித்தம் நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நித்திய கன்மலையே, அரணான கோட்டையே, உம்மை என்று நம்பியுள்ளேன், உம்மை
உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மை ஏசையா, உம்மைதான் உலகமோ நிலையில்லை, உலகமோ சாய்ந்து கொள்ள, உலகமோ கைகளை உயர்த்தி நிச்சய ஒரு மகரே நானும் கேளவே நிச்சய கண்மலையே நிச்சய ஹல்லேலூயா. உம்மை என்று நம்பியுள்ளேன், உம்மை என்று வெட்கப்பட்டு, உம்மை என்று வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஆமென், ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு வார்த்தையை தியானித்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போறோம். 33வது அதிகாரம் உபாகமம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய, நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய, பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே. ஹல்லேலூயா. பாகம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பாதத்தில் இருப்பது உருவாக அல்லது காத்திருக்க, கையில் இருப்பது பயன்பட. பாதத்தில் யார் ரொம்ப நேரம் இருக்கிறாங்களோ அவங்க கையில ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஆண்டவர் கையில நான் இருக்கணும்னு ஆண்டவர் என்னையும் எடுத்து ஃபாதர் பாடி இருக்கிறாங்கல்ல, நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும். டெய்லி யூஸ் பண்ற கிட்டாரை பார்த்தீங்கன்னா அதை டியூன் பண்ணிட்டே இருப்பாங்க. டியூன் பண்ணி யூஸ் ஆகாததுல திருக்கவே மாட்டாங்க. நம்முடைய லைஃப்ல
வெளியரங்கமாய் கர்த்தர் நம்மை கையில் எடுத்து பயன்படுத்துவதை நம்ம உண்மையிலே விரும்புறோம்னா நம்முடைய அந்தரங்கத்துல அதிகமாய் அவர் பாதத்துல இருக்க பழகும். ஜான் மில்டன் அப்படிங்கிற ஒரு போயட், நல்ல நல்ல ஒரு இங்கிலீஷ் போயட். அவருக்கு 40 வயசுல கண்ணு தெரியாம போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒரு போயம் எழுதினார். நல்ல ஆண்டவரை சங்கீதம் 77 சொல்லி இருக்கிறது போல நிறைய கொஸ்டின். என் லைஃபே போச்சு ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க ஆண்டவரே அப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அடுத்து எழுதி எப்படி முடிக்கிறார்னா, ஓகே ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார். ஆண்டவருடைய ஒரு ஆர்டருக்காக, ஒரு கமாண்டுக்காக பல கோடி வருஷமா அவர் சமூகத்திலே, அவர் பாதத்திலே தூதர்கள் காத்திருக்கிறார்களாம். என்கிட்ட ஒண்ணு செய்ய சொல்ல மாட்டாரா அப்படின்னு. அவர் அதில் எப்படி எழுதியிருக்கிறாரு, நான் செயல்படுவது மட்டும் ஊழியம் அல்ல, நான் காத்திருப்பதும் ஊழியம் அப்படிங்கிறார். நான் கையில் இருக்கிறது மட்டும் மினிஸ்ட்ரி கிடையாது, நான் அவர் காலில் இருக்கிறது மினிஸ்ட்ரி. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த வெயிட். அதாவது ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார், என்ன இன்னும் பயன்படல அப்படி சொல்லும்போது என்ன மினிஸ்ட்ரி, இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது மினிஸ்ட்ரி. ஆண்டவர் சமத்துல, ஆண்டவர் பாதத்துல நம்ம 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து ஃபீல் பண்றோம். தூதர்கள் கோடிக்கணக்கான வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, என்கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டாரா அப்படின்னு. அவர் திடீர்னு ஒரு தூதனை பார்த்து, கேப்ரியலே போய் மரியாள்கிட்ட இதை சொல்லிட்டு வா, மீகாவேலே போய் என்னன்னு பாரு. அப்போ இப்படி ஒவ்வொரு தூதர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. இப்படி அநேக தூதர்கள் பல ஆயிரம் பல கோடி வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, என்கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஆண்டவர் அப்படி நானும் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லி அவர் அதை எழுதி முடிக்கிறார். அவர் நேசிக்கிறார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள், அதாவது பயன்படும் காலத்தில் கரத்தில் இருங்கள், மற்ற காலத்தில் எல்லாம் காலில் இருந்துருங்க. நம்ம கையில இருந்து பயன்பட விரும்புகிறோம், காலில் இருந்து உருவாக விரும்ப மாட்டேங்கிறோம். நம்முடைய வேலை வரும்போது கர்த்தர் பயன்படுத்துவார். மோசேயின் இடத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா, மோசே உன் கையில் என்ன இருக்கிறது அப்படின்பார். மோசே சொல்லுவார், ஒரு கோல் போடு. எங்க போட சொல்றார் தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்துல. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அங்கே முச்செடியிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், அதுல போடுங்கிறார். அதுல போட்டாச்சு. அதன் பிறகு மோசே கிட்ட சொல்றார், அதை எடு. வேதம் சொல்கிறது தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போனான். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல மோசையின் கோல் பயன்படும், ஆனா அநேக இடத்துல யாருடைய கோல் தெரியுமா பயன்படும், ஆரோனுடைய கோல். ஆரோனுடைய கோல் பயன்படும் போது மோசையின் கோல் எங்கே இருந்தது? மோசே கிட்ட இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னாகமம் 20வது அதிகாரத்துல, எட்டாவது வசனத்தை பாருங்கள். நீ கோலை எடுத்துக்கொண்டு கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதும் 9வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். அப்போ ஆண்டவர், இதுக்கெல்லாம் யார் கோல் பயன்படும்? இதுக்கெல்லாம் ஆரோனுடைய கோல் பயன்படும். அப்போ இந்த கோல் வச்சிரு. ஒன்னு ஆண்டவர் யூஸ் பண்ணலையா, வச்சிரு. ஆண்டவர் சமூகத்தில் ஒன்னு வைத்து விடு. ஆண்டவர், அந்த கோலை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. மோசே மனைவி பேர் என்ன, சிப்போராள். அது எங்கேயாவது பாத்தியா? சிப்போராளையே காட்டல. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த
கோலை அதனால ஐயோ நான் சும்மா இருக்கிறேன். ஒருத்தர் சும்மா இருக்கிறான், அதாவது அழைக்கப்பட்டவன் சும்மா இருக்கிறதுக்கு அவனுக்கு டைமே கிடையாது. ஒன்று அவன் கையில் இருப்பான், இல்லைன்னா அவன் காலில் இருப்பான். ரெண்டுமே பெரிய மினிஸ்ட்ரி. உருவாகிறதும் ஊழியம், உபயோகமாகிறதும் ஊழியம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால், சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த பாதம் ஒன்றே. அந்த பாதம் எனக்கு வேணும். இந்த பாரில் எனக்கு பாதம் ஒன்றே. மோசே கிட்ட போய் நீ அதங்க வைன்னு சொல்லல, ஆனா மோசே வைத்தான். இப்போ இதுக்கு யூஸ் இல்ல, யூஸ் இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கட்டும். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், ஆரோனின் கோல் எவ்வளவுதான் பயன்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கோலும் பயப்படும். நீ இருப்பது கர்த்தருடைய சமூகமானால் உன்னை கையில் எடுப்பார். நீ இருப்பது கர்த்தருடைய பாதமானால் உன்னை கையில் எடுப்பார். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த பாதத்துல நம்மை வைக்கிறது தான் ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா அதுலதான் மற்றவர்களுக்கு அது சும்மா இருப்பது போல இருக்கும். மரியாதை குறித்த மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பயந்து நிறைய பேர் பாதத்தில் வந்து அமரப்படும். இந்த பாதத்தில் வந்து இருந்தாலே சுற்றி இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சீமோனுங்கிற பரிசேயன் வீட்டில் ஒரு ஸ்திரீ பாதத்தில் வந்து அமர்ந்து முத்தமிட்டாள். உடனே கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தியிலிருந்து அடுத்த பிளேட்டில் கை போட்டாலாம் கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் பாதத்தில் இருந்து, நீங்க பாதத்தில் இருந்தாலே உங்க மேல கம்ப்ளைண்ட் வரும். ஹல்லேலூயா. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே. ஆமென். இந்த பாரில் மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே. ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே 15-16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அடுத்த வசனம், அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே, பின்பு அவர் தம்முடைய சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓர் இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? எப்பொழுது அப்படி சொல்லுகிறார்? அதற்கு முந்தின வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். உடனே இயேசு சொல்றாரு, கையில இருந்துட்டல, வா கொஞ்ச நேரம் கால்ல இரு. ஆமென்.
நம்ம அந்த கையை போக்கஸ் பண்றோம், காலை போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். கை எதுக்கு போக்கஸ் பண்றோம்? நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க. இப்படி நம்ம போக்கஸ் எல்லாம். ஆண்டவர் கொஞ்சம் உட்காரு உட்காரு. அல்லேலூயா. ரூத்த போல பாதத்துல வந்து உட்காரணும், மரியாதை போல பாதத்துல வந்து. ஆண்டவரே நாங்க யூஸ் ஆயிட்டோம், ஆண்டவரே எங்க மூலம் அற்புதம் நடக்குது, ஆண்டவரே எங்க மூலம் நல்ல வேர்டு வெளிப்படுது. அப்படியாப்பா, நம்ம எங்க போவோம்? வனாந்திரத்துக்கு போவோம். என்ன ஆண்டவரே, எப்ப நான் பயன்பட ஆரம்பிச்சானோ அடுத்த கட்டமே வனாந்திரம்னா எனக்கு புரியல. ஆண்டவரே சற்றே இளைப்பாறும்படி தனித்துனா இயேசு சொல்ற, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கணும். உங்க லைஃப்ல ஒரு வனாந்திரத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? பாதம் ஒன்றே வேண்டும் இந்த ஆமென். மோசே பாருங்க, மோசே கோலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை. தாவீது 5 கல்லை சேற்றிலிருந்து எடுத்து தன் அடப்பையிலே போட்டான். அடப்பைக்குள்ள கல் இருக்கா? நிச்சயமா கையை ஒரு நாள் உள்ள விடுவார், எடுப்பார். இப்ப நம்ம சேற்றில இல்ல, அவர் அடப்பையில இருக்கிறோம். நம்ம பாதத்துல இருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்துல தான் இருக்கிறோமா? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? யாரிடத்துல போக மாட்டோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. பேதுருக்கு அவரை விட்டு போகவே மனசில்ல. அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நான் ஆண்டவருக்காக பயன்பட, என் லைஃப் வந்து பர்பஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும், என் லைஃப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும், என் லைஃப் வந்து பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். அப்படி யாராவது விரும்புறீங்கன்னா, அப்படி இருக்கணும்னா நீங்க அவர் கையில இருந்தா மட்டும்தான் முடியும். கையில இருக்க என்ன செய்யணும்? காலில் இருக்கணும், பாதத்துல, ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே ஆண்டவரே ஆமென். அடி மோசேக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. மோசே வாயாட்டு ஆரோனை யூஸ் பண்ணதான் சொன்னார், கோலை யூஸ் பண்ண சொல்லல. ஆனா ஆரோனுடைய கோல்னு வராரு. மோசேக்கு இதை பத்தி கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆண்டவரே செய்யறதெல்லாம் நானு, பேரு யாருடைய கோல்? மோசேக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா அவன் கோல் எங்க இருக்கு தெரியுமா? சமூகத்தில் இருக்கிறவனுக்கு பிறர் பயன்படுவதோ பிறர் உயர்வதோ கம்ப்ளைண்ட் கிடையாது. சமூகத்தில் இல்லாதவங்களுக்கு கம்ப்ளைண்ட். அவங்கள பாரு, அவனுக்கு இப்படி இருக்கு. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல வராம வந்துச்சு. சமூகத்தில் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆண்டவர் சொல்ல, லேவி கோத்திரத்தில் ஒரு கோலை எடுங்கிறார். எடுத்து அதுல ஆரோன் எழுது. என்ன ஆண்டவரே, நேத்து தான் சொன்னீங்க அவன் என் சாயலை காண்கிறான். சொல்றது மட்டும் பெருசா சொல்லுங்க, எழுதுறது மட்டும் ஆரோன். மோசைக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. இன்னைக்கு நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட், சுத்தி கம்ப்ளைண்ட். நம்ம கிட்ட ஒருத்தங்க அரை மணிக்கு பேசுற 20 நிமிஷம் கம்ப்ளைண்டா. என்னாச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல, வாங்க டீ குடிப்போம். ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும், கம்ப்ளைண்ட். என்ன செய்ய, என் மனைவி ஒரு டீ போடுறாளே, கம்ப்ளைண்ட், ஃபுல்லா கம்ப்ளைண்ட் இன்னைக்கு லைஃப்ல. மோசைக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆரோன் பேரை எழுதிட்டு போறேன். ஏன்னா மோசையின் கோல் எங்க இருக்கு? கர்த்தருடைய சந்நிதியில நீ மறைந்திருந்தாலும் நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருடைய சந்நிதியில நீ சும்மா இருந்தாலும் நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹalleluya, praise the Lord. பாதம் ஒன்றே வேண்டும், எனக்கு அது வேணும். மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆமென்.
ஆண்டவர் பாதத்துல மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றும் போது அவளை தப்பா நினைச்சவங்கள்ட்ட எல்லாம் கர்த்தர் பேசுறார். மார்த்தாள் மரியாள் மேல கம்ப்ளைண்ட் வைத்தாள். மரியாள் மார்த்தாள் மேல கம்ப்ளைண்ட் வைக்கல. மார்த்தாள் ஏன் கம்ப்ளைண்ட் வச்சா தெரியுமா? மார்த்தாள் பாதத்தில் இல்ல. மரியாள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? மரியாள் பாதத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பிறரை குறித்த கம்ப்ளைண்ட் நிறைய வச்சிட்டு இருக்கிறோம், ஃபைலா. பாதத்துல இருந்தா அதெல்லாம் புசுக்குன்னு போயிடும். 6 லட்சம் புருஷர்களுக்கு மெய்ப்பன் மோசே. 6000 கம்ப்ளைண்ட், 6 லட்சம் கம்ப்ளைண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனா அவர் பக்கத்துல வந்து அந்த சீனாய் மலையில, உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? உங்களை பார்க்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு லைஃப்ல நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய நிறைய. நிறைய ரீசன் என்ன? பாதத்துல இல்ல. அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகும். கோடா கோடி யுக யுகமாய் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கமாண்டுக்காக. கேப்ரியல் பயன்படுத்தப்படுவதையும் மீகாவில் பயன்படுத்தப்படுவதையும் குறித்து அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. அடிக்கடி கேப்ரியல், அவருக்கு வேற தூதர்களே இல்லையா? நிறைய இருக்கிறாங்க. எண்ணிறந்த தூதர் கூட்டம் விண்ணி நின்று போற்றும் நாளில் மன்னனோடு மணவரையில் மகிழ்ந்து சொல்வேன் துதியே துதி. ஆமென். எண்ணிறந்த தூதர் கூட்டம் இருக்கிறார்கள். ஆனா கேப்ரியலே போ, மரியாள்கிட்ட தானியேல்கிட்ட அனுப்பப்பட்டது கேப்ரியல், சகரியா கிட்ட அனுப்பப்பட்டது கேப்ரியல், மரியாள் இடத்துல அனுப்பப்பட்டது கேப்ரியல். என்ன ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படி சொல்லிட்டு யாருக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா கேப்ரியல் போய் தீவிரமாய் போய் செய்துட்டு வருகிற மினிஸ்ட்ரி எவ்வளவு மேன்மையானதோ அதே மேன்மை அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அவர் பாதத்துல தரித்திருக்கிறது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. Thank you Holy Spirit. எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். அமர்ந்திருப்பே அருகினிலே, ஓ சாய்ந்திருப்பே தோளினிலே. ஏசையா ஏசையா நேசரே, ஜீவன் தந்தி நேசிக்கிறே நேசிக்கிறே, நினைவெல்லாம் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். துதி தாவீது 5 கல்ல ஒரு கல்லை யூஸ் பண்ணார்ல, அந்த யூஸ் பண்ண கல் அதுக்கப்புறம் எங்க? அதுக்கப்புறம் தாவீது ஓடி போய் அந்த கல்லை எடுத்தாரா, பட்டயத்தை எடுத்தாரா? அப்ப மீதி 4 கல் இன்னும் எங்கதான் இருக்கு? இன்னும் பையில தான் இருக்கு. தாவீது இடுப்புல வைத்து சுமக்கப்படுகிறது. யூஸ் ஆகிறத யுத்த களத்துல விட்டுட்டு வந்துட்டார். யூஸ் ஆகாதத இடுப்புல வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்னை அழைச்சேன்னு சொல்றீங்க, தெரிந்தெடுத்தேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆக்சுவலா இது அல்ல டாபிக். ஆனா ஆவியானவர் இப்படியே லீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னொரு பெரிய செய்தியை எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அழைச்சிங்க, நீங்க தான் ஆண்டவரே சொன்னார். நீ என் பாதத்தில் இரு, என் சமூகத்தில் இரு. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் இரு. அதாவது ஆண்டவர் யூஸ் பண்ற டைம் வரும்போது, அதாவது கோலியாத் வந்துட்டு அந்த டைம்ல தாவீது போய் சேட்டுல கல்ல தேடல. அந்த டைம்ல தாவீது பைக்குள்ளதான் கையிட்டார்.
சந்நிதியில் இருக்கிற கோலை. மோசைக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னாண்டவரே, ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு பேர், லேவி கோத்திரத்துல நியாயப்படி பார்த்தா என் பேர் தான் ஆண்டவர் எழுதணும். கம்ப்ளைண்டே கிடையாது. சமூகத்தில் இருக்கிறவனுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. பெதஸ்தா குளக்கரையில் 38 வருஷம் இருந்தும் அவனுக்கு வாயை திறந்தா கம்ப்ளைண்ட் தான். நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்த இறங்கிடுறான், நான் இறங்குறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம லைஃபை பார்த்தா நமக்கு நம்ம சொல்றதெல்லாம் நியாயமா தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நீ விரும்புறியா அப்படிதான் கேட்டார். நீ குணமாக விரும்புகிறாயா? அவனுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். ஆமா சொல்லணும், இல்ல சொல்லணும். அது நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்த இறங்குறேன். நான் இப்படி 38 வருஷமா இருக்கிறேன். நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அதுல ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவன் சுகமாகி போட்டுட்டு போன படுக்கையெல்லாம் நம்மால் எடுத்து வச்சு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். கீழே ஒரு 15 பெட்டு 25 பெட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இவர் போறதெல்லாம் சரி, அடுத்தவன் போட்டுட்டு போன பெட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடாத. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீங்க போகும்போது உங்க செருப்பு போட்டுட்டு அதே மாதிரி. நீ விரும்புறியா? ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே தலை திறப்போம். அதாவது பிரசன்னத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க பார்வையில சும்மா இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்வையில அவர்களில் வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. 7000 பாகாலுக்கு முட்டு முடக்காத முத்தமிடாத 7000 பேர். அந்த 7000 பேரோட பேரு கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவர் பாதத்தில் இருக்கிறாங்க. எலியா கையில் எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டவன். அந்த பயன்படுத்தப்பட்ட லிஸ்ட்ல எலியா தன்னை மட்டும் வைத்த போது கர்த்தர் எலியா வைத்த லிஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு 7000 பேரையும் கொண்டு வரார். அந்த 7000 பேரும் பாதத்தில் இருக்கிறவங்க. எலியாவை எனக்கு நீ எப்படியோ அப்படிதான் என் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களும். ஒரு 5 நிமிடம் அர்ப்பணிப்போடு எழுந்து நிற்கலாமா? உங்களுக்கு முழங்கால் போடும் தோணுனா முழங்கால் போடலாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும் நாதனே, துங்கமை வேதனை பொங்குடன் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய. நாதனே பொங்கமை குணர் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே. சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட வாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த. சீரும் புயலினால் தரையில நடக்கிறது போல தண்ணீர்ல நடந்த அந்த பாதம் ஒன்றே எனக்கு வேண்டும் அப்பா. பாதம் ஒன்றே வேண்டும். கைகளை உயர்த்தி இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே. ஆமென். போக்கிடமற்ற எம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரத்தூக்கி நடந்த. போக்கிடமற்ற என் ஆக்கினையாவையும் நீக்கிட அந்த மரம் சுமந்து நடந்த பொற்பாதம் வேணும் ஆண்டவரே. பாதம் ஒன்றே எனக்கு வேற ஒண்ணு வேண்டாப்பா. இந்த மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த மரியாள் ஆண்டவர் பாதத்தை எப்படி முத்தமிட்டிருப்பார் பாருங்க.
அந்த பரிமள தைலம் அதை குறித்து சொல்லுகிறார்கள், அதுல மெடிசின் எஃபெக்ட் இருக்குது. இயேசு நடந்து 3 வருஷம் தனக்காக நடந்தான். அவ அப்படிதான் எனக்காக நடந்த காலு. அதை பார்க்கும்போது அதுல எல்லாம் காயங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்படி அந்த காலை பார்த்து அழுறான். இயேசுவின் காலை பார்த்து அழுறான். எனக்காக எப்படி இருந்த கால் இது? வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி இப்படி இருந்தா. ஹல்லேலூயா. இப்ப எனக்காக இரவும் பகலா நடந்து, வனாந்திரத்துல நடந்து, காலில் இருக்கிற தழும்புகள், காலில் இருக்கிற காயங்கள், காலில் இருக்கிற வெடிப்பு, இதெல்லாம் பார்க்க அவளுக்கு அழுக தாங்க முடியல. அந்த கண்ணீர்ல அந்த காலை நினைத்து அப்படியே தலை முடியால தொடச்சு அந்த பரிமள தைல குப்பிய உடைக்கிறான். அதுல அப்படியே விட்டுறான். நம்ம பாடுவோம், முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும். ஆமென். அதுதான் அழகா எழுதி இருக்கிறாங்க. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, இந்த பாதம் ஒன்றே. ஓ இந்த பாரு, இந்த ஆமென். பாதம் ஒன்றே வேண்டும். நானினத்தோருயர் வானிலத்தே வல் ஆடி துளைத்திட தானே கொடுத்த நானில எங்களை மேல கொண்டு வர ஆணி துளைக்க தானே கொடுத்த உங்க பாதம் எனக்கு வேணும்பா. ஆமென். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த மாறில் எனக்கு பாதம் ஒன்றே. பாதம் அடைந்தவர், பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதரே என்றும். பாதம் அடைந்தவருக்கு எப்பொழுதுமே ஆதரவாய் இருக்கிற பிரசாதம் அவர். ஹல்லேலூயா. இயேசுநாதரே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு பாதம் ஒன்றே. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ரட்சகரே ரட்சகரே தேவையெல்லாம் நீதான் ரட்சகரே. ஆமென். தேவையெல்லாம் மறுபடியும் சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீங்கதான். ஜீசஸ். ஆசையெல்லாம் நீதானையா, நீதானையா இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தான் ரட்சகரே. தேவையெல்லாம். ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில்
பாதத்துல மோசையின் கோல் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தது போல இருக்கணும். உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, ஒண்ணு நான் உங்க கையில இருக்கணும், இல்லைன்னா காலில் இருக்கணும். உன நான் ரொம்ப நாள் என் பாதத்துல வச்சுக்கோங்க, பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவரே காத்திருக்கணும். எனக்கு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை ஆண்டவரே, எனக்கு வேற கம்ப்ளைண்ட் இல்லப்பா. அந்த கோல் ஆரோன் பெயர் எழுதட்டுமா? எழுதுங்க ஆண்டவரே. ஆரோனின் கோல் பூத்தது பூக்கட்டும், ஆரோனின் கோல் துளிர்த்தது துளிர்க்கட்டும், ஆரோனின் கோல் காய்த்தது காய்க்கட்டும், ஆரோனின் கோல் கனி கொடுக்கட்டும். மோசே உன் கோல் சந்நிதியில 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 சமூகத்துல ஓ ராமகல ராமரே, ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ஆசையெல்லாம் ரட்சகரே, ஓ ராமகலரே நீதானே ரட்சகரே. சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு, ஓ ஜீசஸ், உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் ஓரமா கதனம மகனரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்ள கிருபை தார். மோசே உன் கோலை எடு என்று சொன்னது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து. நாங்க எங்களை மோசே கோலை போட்டது போல எங்களை தர்றோம், ஆனா சமூகத்துல வைக்க மறக்கிறோம்பா. எங்களை மன்னி ஜீசஸ். உங்க கையிலிருந்து பயன்படுவது எவ்வளவு எவ்வளவு மேன்மையோ அப்படி உங்க பாதத்துல காத்திருப்பது. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.